நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து மார்த்தாண்டத்துலேருந்து வருகிறேன். என் பேர் மேபல் சரீபா. நான் ஐயாவிட வந்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஒரு சனிக்கிழமை ஜெபம் பண்ணிவிட்டு அன்னைக்கு உள்ள உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டு போகலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் அந்த உபவாச கூட்டத்தில் நான் பார்த்தது 7 வாரம் தொடர்ந்து வந்தால் அந்த நன்மை ஏசப்பா செய்வார்ன்ட்டு சாட்சி கேட்டேன். அதனால் நான் 7 வாரம் தொடர்ந்து வரணுன்ட்டு நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்துட்டே இருந்தேன். அப்போது எனக்கு 2வது வாரமே இருமல் வந்தது. இந்த இருமலில் ஒரு சத்தம் அப்படி சத்தம் போயிட்டு 3வது வாரம் வரும்போது ஐயா கேட்டாங்க, உங்களுக்கு இருமலாக இருக்குது, காப்பியெல்லாம் குடிச்சிங்களா, சுக்கு போட்டெல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஐயா இப்படி அடிக்கடி வரும், ஆனால் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும். 4வது வாரம் வரும்போது ஐயாவோட ஜெபிச்சேன். அந்த ஐயா தான் சொன்னாங்க, உனக்கு ஒரு விற்கிற இது கட்டு இருக்குது, அதனால தான் இந்த இருமல் வருது, அது மாறி போகும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த இருமல் 18 வருஷமாக ஒரு வருஷத்துக்கு 4 தடையாவது வரும். 2 மாதம் தொடர்ந்து இருக்கும். முதல்லலாம் ஃபஸ்ட்லலாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து வாங்குவேன், எனக்கு சுகம் ஆகாது. அதனால் நான் ப்ரேயர் ஆயில் ஜெபம் பண்ணி வசனம் வாசி ஜெபம் பண்ணிட்டேன் அப்படி இருப்பேன். ஒரு சில டைமு 1 மாதம் அல்லது 2 மாதம் ஆன பிறகு தான் இது சுகம் ஆகும். அப்படி வந்துட்டு இருந்து. அதே போல் என் மகளுக்கு மோனிகா, அவளுக்கு அடிக்கடி இதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வரும். அதுவும் 18 வருஷமாக வந்துட்டு இருந்து ஒரு வருஷத்தில் 5 தடையாவது வரும். அப்போது நான் இங்கே வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது 3வது வாரம் அவளுக்கு வீட்டில் திடீர்னு அவள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், அவள் பைபிள் படிச்சுட்டு தான் இருந்தாள். ஒரு அரை மணிக்கூர் நான் வெளியே போயிட்டு வரும்போது திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். மறுநாள் காலையில் ஐயாவுக்கிட்ட ஃபோன் பண்ணி என் மகா ஜெபித்தான். அப்போது கொஞ்சம் மாற்றம் இருந்தது. திரும்பவும் வந்துகிட்டே இருந்து திரும்பவும் அவள் மறுநாள் ஃபோன் பண்ணி திரும்பவும் ஜெபிச்சா. ஐயா பூர்ண விடுதலை கிடைக்க ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்தது. பிறகு அவள்கிட்டையும் விற்கிற கட்டு இருக்குதுன்னு தான் அவர் ஜெபம் பண்ணார். பூர்ண விடுதலை கிடையாது. 6வது வாரம் அவளையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வேண்டி ஐயா ஜெபிச்சாங்க. அப்போது அவர் சொன்னார், நீ இந்த வாரத்தில் புதன்கிழமை நீ ஒரு விற்கிற தகடை நீ பாப்பா என் மகள்கிட்ட சொன்னார். அதன்படி அவள் ஒரு சாயங்காலம் இதை மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பாப்பான்னு சொன்னார். அது மாதிரி அவள் வீட்டுக்கு முன்னாடி அந்த விற்கிற தகடை அவள் பார்த்தா. அதுக்கு பிறகு அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு 4 வாரத்தில் இந்த 2 வாரமாக எனக்கு இருமலும் அந்த சவுண்டு நல்லா தான் வந்தது. 2 வாரமாக எனக்கு பரிபூர்ண விடுதலை. அவளுக்கு அந்த தகடு எடுத்ததுலேருந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து முதல்ல இந்த மாதிரின்னு எனக்கு தெரியாது. அந்த விற்கிறதுக்கு இதனால தான் எங்களுக்கு 2 பேருக்கும் இந்த மாதிரி பாதித்ததுன்னு இப்போதும் ஐயா மூலம் கடவுள் வெளிப்படுத்தினால தெரிஞ்சுது. எங்களுக்கு இதிலேருந்து பரிபூர்ண விடுதலை தந்தார். இன்னும் எங்களுக்கு அதிசயங்கள் செய்வேன்னு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு, அதையும் செய்வார். அது ஏசப்பாவுக்கும் நன்றி, ஐயாவுக்கும் எங்கள் ஜெபித்த ஐயாவுக்கும் இங்கே உள்ள ஊழியக்கார எங்கள் ஜெப விண்ணப்பத்தை ஜெபித்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1-10 சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். தன் நாகமான் சீரியா தேசத்தில் படைத்தளமெல்லாம் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராமசாலியாக அவனோ குசகித்தான். சீரியா தேசத்தில் படைத்தளபதியாக இருந்தான். அதே சமயத்தில் சீரியா தேசத்தையும் அவன் மூலம் ரட்சிப்பு வந்தது. அந்த படைத்தளபதிக்கு குஷ்டரோகியாக இருந்தான். இந்த குஷ்டத்தினால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டான். அவன் படைத்தளபதிக்குன்னா என்னென்ன சலுகை இருக்கும், பணப்பலம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த குஷ்டரிக்கும்படி அவன் 7 கண்டத்திலையும் போய் அதுக்காக முயற்சித்தான். ஆனால் உலகபரமாக
என்ன விடுதலை குஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றதாக 7 கண்டத்து படத்தளபதி ஆச்சா சீரியா தேசத்தில் அவனுக்கு எல்லா அறுவலமும் செய்யலாமா? அங்கே போயும் அவன் குஷ்டம் நீங்கள்ல. அந்த படத்தளவுக்கு சீரியா தேசத்துக்கே ரெசிப்பை கட்டளிட்டவர் பெரியவனாக இருந்தால். ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். இந்த குஷ்டரோகியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. எவ்வளோ பணம் செலவழித்தும் பொருள் செலவழித்தும் எந்த மாற்றமும் இல்லை. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் முதலாவது இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த பெண் முதலாவது சுவிசேஷம் யாருக்கு சொன்னார் தெரியுமா? நாகாமானுடைய மனைவி சொன்னார். ரெண்டாவது நாகாமான் மனைவி ராஜாவுக்கு சுவிசேஷம் சொன்னார். மூன்றாவது இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுக்கு ஜனாதிபதிக்கு சொன்னார். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் அவள் வாயிலிருந்து சுவிசேஷம் புறப்பட்டது. பல நாகாமானுக்கு சுவிசேஷம் சொன்னால். ரெண்டாவது நாகமான் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு நாகமான் ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அங்கே உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷம் பரவினது. சுவிசேஷம் ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு சகல ஆட்கள் இருக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசராக்கி பிதா குமாரன் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். சர்வ சிசுகள் சுவிசேஷத்தை சொன்னார். அந்த சுவிசேஷத்தை இஸ்ரவேல் தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் அது நாகமான் மனைவி சுவிசேஷத்தை சொன்னது. நாகமான் மனைவி நாகமானுக்கு சுவிசேஷம் சொன்னால் நாகமான் மனைவி சென்று ராஜாவுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நாகமானுடைய குஷ்டம் போன்று வேதம் சொல்லுகிறது. அதான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுங்க என்று ஆண்டு சொல்கிறார். யாருக்கெல்லாம் நீங்கள் 7 கண்ட சுவிசேஷம் சொல்கிறீர்களோ அந்த விதை முளைக்கும், வளரும். அது அந்த சுவிசேஷம்னா ஆண்டு வார்த்தை தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும். உங்கள் சபை மக்கள் மட்டும் இல்லை, 7 கண்டத்தை சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய சீசுகள் 7 கண்டத்தில் போய் சுவிசேஷத்தை விதைத்தார்கள். அந்த விதைத்த விதைகள் உழைத்தது, வளர்ந்தது. அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் அது சிறைப்பிடிக்கப்படும். சிறைப்பட்டு ஆண்டு வார்த்தது சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் நிமித்தம் சீரியா தேசத்தில் மனைவிக்கு சுவிசேஷம் போனது. ரெண்டாவது நாகமானுக்கு சுவிசேஷம் போனது. பிறகு அந்த ராஜாவுக்கு சுவிசேஷம். சீரியா தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண், சிறை இருப்பிலிருந்து வந்த பெண், அது சுவிசேஷம் சொல்லிச்சு. சொன்னதுதான் நாகமா சுவிசேஷம் சொன்னதுனால நாகமானுடைய குஷ்டம் போனது. அப்போது சீரியாவில் இருக்கிற தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தாள். அவள் தான் நாகமான் படத்தாழ்வி மனைவிக்கு சுவிசேஷம் சொல்கிறாள். அருமையான என்ன சொல்கிறாள்? ஆட்சியாரை பார்த்து, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க இடத்தில் போவாரானால் நலவாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். தீர்க்கதரிசி தான் குஷ்டரோகத்தை என்றால் அவர் சொல்கிறார். அவர் ஆட்சியார் பார்த்து, ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டத்தை நோக்கி விடுவார் என்றார். சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி யார்? எலிசா இருக்கிறார். மை ஜீசஸ் மைட் லார்ட். பார்த்து ஆண்டவன் மேலே இருக்கிற இடத்து போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய நீக்கி விடுவார். உடனே சுவிசேஷம் யாருக்கு? சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு கட்டிட்டு வைத்தோம். நாகமான் மலைகிட்டேருந்து நாகமானு சுவிசேஷம் போயிட்டு இந்த சுவிசேஷம் வைத்து விட்டோம். அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கறா, அப்போது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண்
இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனத்தை அறிவித்தாள். யார்? நாகமானுடைய மனைவி அறிவித்தாள். சுவிசேஷம் பார்த்தீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கார சுவிசேஷம் சொல்ல கிடையாது, அதான் சுவிசேஷம் கிடையாது. ஆனால் சிறை பிடிக்கப்பட்ட பிறகுதான் நாகமான் சுவிசேஷம் சொன்னார். அந்த சுவிசேஷம் நாகமானுக்கு போன பிறகு அங்கே என்ன நடக்க பார்க்கும்போது, அப்போது சீரியா ராஜா நல்லது போகலாம், ராஜாவுக்கும் சுவிசேஷம் போயிட்டு போகலாம். இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கால் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் யார்கிட்ட? இஸ்ரவேல் ராஜாவுக்கு எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரராகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டத்தை நீக்கி விட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன். யார்கிட்ட? குஷ்டத்தை நீக்கிவிட ராஜா நாகமானை அனுப்புகிறான். குஷ்டத்தை யார்கிட்ட? எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட. அப்போ நீங்கள் அநேக உலகம் 7 கண்ட மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த எலிசா கிட்டையா எலிசா நாகமானை அனுப்பணும், பலதாளபதியே அவன் தான் குஷ்டத்தை நீக்க முடியும். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசா, அவர் தீர்க்கதரிசி போகும்போது தான் அங்கே அவன் குஷ்டம் நீங்குது. எல்லாம் நீங்கம்மா நீங்காது. குழந்தை பிறக்கலைன்னா தீர்க்கதரிசி போய் ஆலோசனை கேட்கணும், குழந்தை பிறக்கும். திருமணம் நடக்கலன்னா திருமணம் நடக்கும். தொழில் ஆசைப்படனா ஆலோசனை கேட்கணும். வீடு கட்டண்டா இந்த ஆலோசனை கேட்கணும். அதே போல் தொழில் ஆசைப்படனா அந்த ஆலோசனை கேட்கணும். ஏன்னா பிள்ளைகளில் படிப்பு இருந்தால் தீர்க்கதரிசிட்டு போய் கேட்கணும். ஒரு சமயத்தில் வாடாபாக்கத்தில் ஒரு ஐயா வந்தார். தான் மகனுக்கு மெடிக்கல் சீட்டு வேணும். நான் பாண்டிச்சேரியில் ஒரு பிரசித்தி பெற்ற காலேஜில் டொனேஷன் கேட்குறாங்க. நான் கொடுத்து படிக்க வச்சுட்டோமா? இல்லை லூதியானாவில் பஞ்சாப் லூதியானில் போய் படிக்கும்போது கேட்டார். இங்கே நிறைய டொனேஷன் கேட்குறாங்க, அங்கே போகலாம்னு கேட்டார். அப்போது ஆவியான சொன்னார், இந்த லூதியானை போ. அப்போ அவர் அந்தால் சொன்னார், முதல் சீட்டு வெயிட்டிங்கில் இருக்குன்னார். முதல் சீட்டு வெயிட்டிங்கில் இருக்குது, கிடைக்குமா கிடைக்காது. ஜெபம் நான் அனுப்பினேன். விசுவாசத்தின் பாதையில் அவர் பஞ்சாப் லூதியானா போயிட்டார். போனால் ஒரு மாணவன் அந்த அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி போகலை. அந்த சீட்டு இந்த ஐயாவுடைய மகனுக்கு கிடைத்தது. அதுதான் சுவிசேஷம். ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்து போனால அவர் என்ன செய்யறார்? ஃப்ரீ சீட்டு லூதியானாவில் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். அவர் ஆயுதப்படுத்தி வச்சதெல்லாம் கண் இருந்தும் தெரியல, காதுன்னு கேட்கல. அவர் ஆயுதப்படுத்தி வச்சதை உலக மனிதர்களும் காணலை, அறியலை. எல்லாம் குட்டாட்டமாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. சாலா தேவனுடைய தீர்த்து போகும்போது என்ன சொன்னார்? போ, நீ பாண்டிச்சேரிக்கு போன்னு சொல்லலை. லூதியானு போனார். போனால் அங்கே ஒரு மாணவன் அந்த அட்மிஷனுக்கு வரல. அந்த தம்பிக்கு அட்மிஷன் கிடைத்து அவன் எம்பிபிஎஸ் படித்து எம்டியும் படித்து பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். நீங்கள் அந்த சுவிசேஷத்தை வேணும்னா தீர்க்கதரிசிட்ட போகணும். நாகமான் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணின் தான் நாகமானுடைய மனைவிக்கு சுவிசேஷம் போனது. அது நாகமான் மனைவி சுவிசேஷம் அதே போல நாகமானுக்கு போனது. நாகமான் போல ராஜாவுக்கு சுவிசேஷம் போனது. சுவிசேஷம் இது நிமித்தம் தான் அவனுடைய சிறையிருப்பை நீங்கள் அது உங்களுடைய சிறையிருப்பா தீர்க்கதரிசி பாருங்கள். எல்லா தீர்க்கதரிசி இல்லை, அதே நான் சொல்லிடுறேன். எலியா மாதிரி, எலிசா மாதிரி, ஏடா இதான் தீர்க்கதரிசி. நீங்கள் எல்லோரும் சரி சொல்கிறாங்க. சபையில் 10-20 சொல்கிறாங்க, ஆண்களும் பெண்கள் சொல்கிறாங்க. அது தீர்க்கல. அவங்க பாவம்
பாவத்திற்கு இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்காங்க, விசாரத்தில் இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசனமா? கிடையாது. தீர்க்கதரிசனா எலியா மாதிரி, எலிசா மாதிரி இருந்தால் தான் தீர்க்கதரிசி. அப்படி இருந்தால் தான் மீதி எல்லாம் இறைத்தினால் வாய் பேசும். பாவத்திலே சாபத்தில் இதை படிச்சிருக்கோம். அந்த இறைத்திற்கு பொல்லாத வாய் பேசும். அது தீர்க்கதரிசனம் அல்ல. தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். இங்கே ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சென்னை கடற்கரையில் சுனாமி வருஷம் நிறைவேறிச்சு. அதே போல் கொரோனா வருஷம் நிறைவேறிச்சு. மவுண்டோட போட்டு வரும்னு சொன்னால் நிறைவேறிட்டு. அதே போல் ஒரு பிரசித்தி கிட்ட தலைவர் மரணாண்டி பேசினார், நிறைவேறிட்டு. என்னென்ன தீர்சம் குறித்தாரோ அதெல்லாம் இந்த குறித்து நிறைவேறிச்சு. இதான் இந்த தீர்சனம் என்றால் சபையில் 10 ஒரு 15 தீர்த்து சொல்ல வைக்கிறாங்க. ஆண் பண்ணும் அது மனம் திரும்பாதுங்க. பாவத்தில் தண்ணீரை குடிக்கிறது, பாவத்தையே குடிக்கிறது இல்லை. பாவத்தை குடிச்சிட்டு பசுத்தாக இருப்பாரா? இச்சையின் ஆவியும் மாம்சத்தின் ஆவியும் தான் இருக்கும். அது சொல்லுமா? அது கிடையாது. தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான் தீர்க்கதரிசி. எல்லாரும் தீர்க்கதரிசி அல்ல. நிறைவேற அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த சபை சீர்கட்டு போச்சு. தீர்க்கதரிசனம் இல்லாத சபை சீரழிந்து போச்சு. அது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா ஊழியக்காரெல்லாம் நிறைய பேர் கோபப்பட்டுருவாங்க. ஏன்னா வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படி தான் நாகமாவுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ராஜா கிட்டே போனான். அங்கே போன அந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டத்தை நீக்கிவிட அவனை உடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. குஷ்டரோகத்தை ராஜா நீக்க முடியுமா? அவர் மனிதன். ராஜானா பசுத்தவான், அவன் மந்திரன பசுத்தவான்களா? ஏன்னா பெரிய பெரிய பசுத்தவான்களா? ஆனால் எலிசா குறித்து உதவியா பசுத்தவானுங்கிறான். பசுத்தவான்கள் உலக மனிதர்கள். அதுக்காக உலகம் எல்லாம் இருக்கும், 100 100 உலகம் இருக்கும். ஆண்ட போல அந்த ராஜா நீக்க முடியுமா? மிரண்டு போய்த்தான், பயந்து போய்த்தான். என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ராஜா இந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறான். கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? கொல்ல உயிர்க்கிறானே ஈஸ்வரராஜா மிரளுறான். அறிவான தேவஜனமே மிரளுகிறான். தீர்க்கதரிசிக்கு தான் அந்த பவர், யாருக்கும் கிடையாது. தீர்க்கம் வரைத்தா குலாமுலாம் நிறைவேறியிருக்கணும். வேண்டு முழுதும் உங்கள் சபையில் சொல்ல தீர்க்கதரிசனம் எல்லாம் மாம்சம் சொல்லுது. அவங்கள ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அக்கா மாதிரி தீர்த்து சொல்லுவாங்க, அம்மா மாதிரி தீர்த்து சொல்லுவாங்க, சகோதரி. அது மனம் திரும்பாததுவேன். அவட மாம்சம் இருக்கும், மாம்சைச்சிலே இருப்பாங்க. அவங்க தீர்த்து சொல்லி நிறைவேறுமா? அப்போ அந்த ஆத்மா, எந்த ஆத்மா கூட்டிகிட்டு போகிறீங்களோ தீர்க்கதரிசர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க. தேவனுக்கு வாயா இருக்கிறது தான் தீர்க்கதரிசி, எல்லாம் தீர்க்கதரிசி அல்ல என்ப உணர வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்து வந்து தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். யாருக்கு? இஸ்ரவேலில் அங்கே தீர்க்கதரிசி உண்டென்பதை சொல்லி அனுப்பலாம். அப்பொழுது இப்படி நாகமான் தன் குதிரைகளோடு தன் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்போ எலிசாவின் இடத்தை ஆள் அனுப்பி, நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி சுத்தமாக என்று சொல்ல சொன்னான். மைத்தி ஜீசன் அறிவான தேவச்சரமே சுவிசேஷம் போகுது. அப்படி என்றால் நாகமானுடைய குஷ்டம் எப்படி போனது? எலிசா என்ன சொன்னார்? போ யோதாவில் போய் எல்லாரும் பொழுது மலர்ந்து ஞானசான் நடு, அபிஷேகம் பெற்றுக்க, பரிசுத்தமாக இரு, உண்மையாக போய் பேசாத, திடாத,
சூன்யம் பண்ணாத, சூன்யக்காரியாக இருக்காத, திடாத, ஏமாத்தாத, அடுத்த ஆத்மா ஆளுக்கு உரமாக சூன்யம் பண்ணாத. அப்படி உனக்கு எப்படி வருது இல்லை? அதான் சொல்லி நான் முதல்ல நீ யோர்தான்வி என்றால் மூழ்கு. ஏலாம் மூழ்கு பொழுதுதான் அருமையானவர்களே அந்த குஷ்டம் போச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எலிசா சொன்ன வார்த்தை கீழ்ப்படிப்பது நாகமான் குஷ்டம் போனது. அவன் போகலாம் 7 நேரம் மூழ்கு. தேவன் என்னென்ன சொல்கிறாரோ அதை உபயோகப்பண்ணு. அடுத்த ஆத்மா அழிவுக்கு உரமாக இருக்காத, செய்வனை செய்யாத, 7 காலம் மந்திரவாதியை செய், சூன்யக்காரனை வச்சு சூன்யம் செய்வது அது உனக்கு ஐயோ. ஆனால் நாகமான் என்ன செய்தான்? எல்சா தீர்க்கு சொன்ன பிரகாரம் அந்த யோர்தானில் எழுதுக்கு முன்னால் பாவம் போக, சாபம் போக, விசாரம் போக, அவற்றை இருந்த மாம்சக்கிரிக்கு போகும்போது தான் ஆனந்தமுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் சொல்கிறாங்க. ஆனந்தம் ஏற்ற ஞானஸ்தானம் அதில் பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அடுத்த ஆத்மா அழிவுக்கு உரமாக நீ எந்த சிட்டம் போட்டாலும் ஒரு எதை இருக்கிறான்னு அதை அறுப்பான். எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகள் இருந்தாலும் உன் கண் திறந்திருக்குன்னு நினைக்காத, திடீர்னு மூடிடும். இன்னும் நீ உயிரோடு இருக்கலாம், நாளைக்கு நீ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியும், அடுத்த நிமிஷமே கிடையாது. இதை அறியாமல் தாண்டிக்கு நிறைய பேர் துணிகரமாக செய்கிறாங்க. ஆடு பலி கொடுக்குறா, மாடு பலி கொடுக்குறாங்க, பன்றி பலி கொடுக்குறாங்க, கோழி பலி செய்வின. யாரை அழிக்கிறதுக்கு? ஊழியக்காரர் அழிக்கிறதுக்கா? ஊழிய குடும்பம் அழிக்கவா முடியாது. ஊழியக்கார் கத்தரால் அழிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கத்தாதவங்க. இந்த அழிவு வந்து ஏதா உனக்கு ஒன்று தேடுகிறாய், இது ஊழியக்காரருக்கு அல்ல என்பதை நீ அறிய வேண்டும். நாகமான் எலிசா சொன்ன போய் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்த 7 குஷ்டம் போச்சு. உன் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், சாபங்கள், விபச்சாரங்கள், பொய், திருட்டு, களவு, அது அந்த குஷ்டம், அதுவும் குஷ்டம்தான். போனால் நீ மனம் திரும்பு. அதான் நபி எலிசா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படி குஷ்டம் போயிட்டு போயிட்டு எல்லா குஷ்டம் போயிட்டு. போன குஷ்டம் வராமல் இருக்கணும்னா நீ ஒரு மனதின் ஞானஸ்தானம் பெற்றுக்க, அபிஷேகம் பெற்றுக்க, பரிசுத்தமாக வாழு. அந்த போன குஷ்டம் வராது என்று அது சத்தியம், நித்தியம். இப்போது நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக செபிக்க போகிறேன். ஏசியா 44:7 நிகழ்காரியங்களையும் அருங்காரியம் அறிவிக்கட்டும். ஏசியா 45:11 சேவையில் கஷ்டம் தரும் அவளை உருவாக்குறவாகிய கத்த சொல்கிறார். அருங்காரியங்களை எண்ணத்தை கேளுங்கள், எல்லைகளை குறையட்டும், கரங்களை விட்டு கடையுங்கள். தேய் பயன்படுத்தி வாயை உலக திறப்பை உலக தொகுத்த முதல் அரை உள்ள வெளிக்கட்டுவை என்று தீர்க்கதரிசி உரை கொண்டு நடந்தது. 7 கத்தராகி ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசிய வெளிக்கட்டாக காட்சியாக தேய் 10:26 வெளியாக்கப்படாத மறை பொருளில் அது ரகசியம் இல்லை. பழைய பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்ட புதிய பேப்பரை செய்வது செய்வதுக்கெல்லாம் ஐயோ, ஊழியம் நடக்கக்கூடாது, ஆதா செய்வது ஐயோ, இது ஐயோ தான் அவங்களுக்கு. பழைய பேப்பரை கிழிச்சு போட்டாச்சு, புதிய பேப்பர் ஒட்டியாச்சு. மன தெரும்புகள் பல ராஜ்யம் சாமி வச்சுட்டாங்க. ஒவ்வொருவரும் துணிகரமான பாவம் செய்தாங்க. துணிகர பாவம் உனக்கு தான், ஊழியக்காரர் கிடையாது. அறுத்திக்க ஒரு கல்லறை தோட்டத்தில் குடும்ப அழ போடுறாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க. செய்த பாவத்தை வித்தம் ஒரு வீட்டில் ஒரு கல்லறை அடக்கம் பண்ணியாச்சு. இதை கண்டு அலறுவாங்க. நான் இவருக்கு எத்தனையோ வருஷம் சொன்னேன், நீ ஊழியக்காரருக்கு செய்வதை பண்ணாத, மனம் திரும்ப தெரிஞ்சு நீ மனம் திரும்பல. இப்போ ஒரு காலத்தை போயாச்சு, இதை யாரும் மாற்ற முடியாது. நீ செய்வதை உன் வீட்டுக்காரருக்கு இப்போ பெரிய கட்டடம் கட்டுறாங்க உலகம். இது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் கட்டடமே இருக்காது, இடிந்து உள்ள போகுது கொஞ்சம் ஆட்கொள்ள. வெளிச்ச ஆலயத்துக்கு வந்தாச்சு. இருளில் கூட ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இங்கே ஊழியம் நடக்கூடாது, நீ செய்யலாம். உன் சித்தமா தேவ சித்தமா? பாவம் செய்கிறவர்களுக்கு ஐயோ, பரிதானவர்களுக்கு ஐயோ, இடுப்பில்லவருக்கு வலி, தீராத வலி. அந்த வலி போயிட்டு ஒரு கட்டடம் கட்டுவது போல் தேவ ஊழியத்தை கட்டுவார். சமைத்து கொண்டு இருக்க ஒரு வீட்டில் ஒருவர் மரணம் ஆண்டு கட்டுகிறார். ஒரு பறவை பறக்கிறது போல் நிறைய பறவை பறந்து வரப்போகுது.
முக்கியமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடப்பது மிகவும் பிரசித்தி கட்ட மாநிலம் இந்தியாவில். அதில் ஒரு கஷ்டம், சென்னையை ஒரு பரி கொடாச்சால் வெட்டியாச்சு. ஆசீர்வாதம் வேண்டும்னா தேவனா ஆசீர்வாதம். ஒரு வலது கை துண்டா முடியும், செய்வது அவங்க வலது கை துண்டா முடிஞ்சிட்டு ஒரு கோடாரி எடுத்து வெட்டிட்டேன். என்னை 7 நாளுக்குள்ள விட்ட துக்கம் கதறுவார்கள். எத்தனையோ வருஷமாக சொன்னேன், ஒலிக்கார செவிலை பண்ணாத. நான் சொன்னேன், நீ எல்லா செவிலையும் பண்ணிட்டான், இனி உனக்கு தான் கஷ்டம், இது மாறாது. ஒரு பெரிய ஸ்தலத்தை ஒரு விற்க போகிறாங்க. ஏன் விற்க போகிறாங்க? அவங்க பாவத்தை பற்றி விற்க போகிறாங்க. பாவம் செய்யினாலே அந்த பெரிய ஸ்தலத்தை விற்க போகிறாங்க. அது விற்கப்படாது. நீ எவ்வளோ முயற்சினாலும் விற்கப்படாது. நீ செய்த பாவம் பலவத்தை அட்டினது. அந்த ஸ்தலத்தில் எத்தனை பெண்கள் கொண்டு விசாரம் பண்ணார். எப்படி அந்த இடம் விற்கப்படும்? அது விசார ஆவியங்க இருக்குது. ஒரு விலையை நாம் வைத்தாச்சு, நீர் பாய்ச்சாச்சு. ஒரு மாதத்துக்குள்ள உலகத்தில் பல சம்பவங்கள் நடக்கும். நீ பார்ப்பார், சவுதி அரேபியாவில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்களெல்லாம் நான் என்கிறாங்க. யாரும் நான் சொல்ல முடியாது. தேவன் ஒரு காரியத்தை என்ன செய்ய சொல்கிறாரோ அதான் செய்யணும். அவன் சுயமாக ஒரு காரியத்தை செய்வனால் அது ஒன்று பலனை கொடுக்காது. பெரிய பாம்பு செத்து போச்சு, சின்ன பாம்பு செத்து போச்சு, எல்லா பாம்பும் செத்து போச்சு. ஒரு அலறல் சத்தம் உலகத்தில் வரப்போகுது. எது வரையும் அப்படிப்பட்ட அலறல் சத்தம் வந்து வரப்போகுது. அப்படி சூழ்நிலை உலகத்து வருகிறது. ஆண்டு காடுகிறார். கோடாரி எடுத்து சென்னை கடை வெட்டியாச்சு. வெட்டினது தான். ஏன்னா மனம் திரும்புகள் சொன்னேன், மனம் திரும்பல, அது ஆனை வெட்டிட்டேன். ஒரு இடுக்கத்தில் இருக்காங்க, கண்ணீரில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்க. இயேசுவை பாருங்க, அவர் தான் அவங்களை அர்ப்பணம் செய்வார். மனிதன் செய்ய மாட்டானே, மனிதன் செய்ய மாட்டான். எல்லாவற்றையும் நல்லத்தையும் உருவாக்குனார. மனசாப்படுறார. ஒரு மனிதன் இதே மாதிரி மகா கருத்துக்கு. ஆனால் ஒன்று இயேசு என்ன சொன்னார செய். மனிதன் சொன்ன செய்யாத, மந்தர்வாய் சொன்ன செய்யாத, சூனியக்கார சொன்ன செய்யாத, சூனியக்கார செய்து உன் குடும்பத்தை செய்யாத. எல்லாருக்கும் கஷ்டம் வரும். பின்னால் நீ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இது உண்மை, இது சத்தியம், நித்தியம். எது ஒன்று சொல்லிவிட்டேன். என்னை அழுக்க கூடலாம் அங்கே வராது. எவ்வளோ ஆலயத்தை அழுக்க கூட வராது. எத்தனை மந்தவாதி வராங்க, எனக்கு வரமாட்டாங்க. சூனியக்காரன் வரமாட்டான். எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். அவங்க என்ன வைத்தாலும் அறுத்துட்டாங்க. ஒரு விழா ஒரு வீட்டில் நடக்கிற நல்ல விழா, ஆசீர்வாதமான விழா, அதை கண்டு சந்தோஷப்படுவாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை ரெண்டும் மகிழ்ச்சி இல்லை, வராது. பிள்ளைகள் நிறைய எல்லோரும் மனம் திரும்பல. எப்படி நன்மை வரும்? வராது. நீ மனம் திரும்புகள் முதலாம் உங்களுக்கு மனம் திரும்ப ஆட்சியம் பண்ணுது. அதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நான் அனுப்பிச்சு மனம் திரும்ப நன்மை வராது. என்னென்னோ தப்பு பண்ணுறாங்க, அப்படி ஆசீர்வாதம் வரும், ஒன்று வராது. கோடாச்சு சென்னை கடை வெட்டியாச்சு. இந்த உலகத்தில் பிரசித்தி கட்ட மாற்ற ஒரு கஷ்டம் வந்து பார்ப்பீங்க. சவுதி அரேபியாவில் ஒரு கஷ்டம் வந்து பார்ப்பீங்க. அடகு வைத்த பொருளெல்லாம் நீங்கள் திரும்ப நினைத்தால் முடியாது. மின்னல் உலகத்தில் ஒரு சம்பவம் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இது உண்மை, இது சத்தியம், நிச்சயம். அழகுள்ள மகன், அழகுள்ள மகள்லாம் ஆசிரியப்படணும்னா இயேசுவை தேடுறது. கோடாத்து வெட்டியாச்சு. வெட்டுறது தான். ஏசா பண்ணுறதுக்கு கொடாலியை யாரும் வாங்க முடியுமா? முடியாது. எத்தனையோ வருஷம் சொன்னேன், மனம் திரும்புகள், பாவம் செய்யாதுங்க, பசுத்தமாக இருங்க, அடுத்தவங்களுக்கு எடுக்காதுங்க, பொய் சொல்லாதுங்க, ஏமாத்தாதுங்க, வஞ்சிக்காதுங்க. அதே போல் ஆழ்ந்த செய்யாதுங்க. ஆனால் மனம் திரும்பலை. இனி கர்த்தர் சொன்ன நிறைவேற்றுவார். நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரையும் தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் உங்களை ஆண்டு தொட்டால், உங்களோடு பேசினால், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மனப்பூர்வமாக காணிக்காட்டுவீங்க. இது ஒரு சப ஊழியம் கிடையாது, இது ஒரு விடுதலை ஊழியம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியமாக விடுதலையாக்கும். உங்களை ஒரே ஆசிரியப்பார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி வரை உபவாசம் இருக்குது. அதிகாலை ஜெபம் காது ஆறுகள் ஆஸ்பத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05
3310100233 IFSC கோட் BAR 0 AM BATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.